இந்த குட்டி குட்டி குடத்துல அழகாக பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்கங்க. எதுக்குன்னு கேட்டால், இங்கே இருக்கிற விநாயகருக்கு அங்கே பின்னாடி ஆறு போகுது பாருங்கள், காவிரி ஆறு ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த ஆறுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் விநாயகருக்கு ஊற்றினா ரொம்ப நல்லதுன்றாங்க. அதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஐராவதத்தையும் தரிசனம் பண்ணியாச்சு. அந்த ஆற்றுலையே நம்ம குளிச்சுட்டு நம்ம மகுடேஸ்வரரை பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த ஆலயத்தில் மகுடேஸ்வரர்ன்ற சிவபெருமான் இருக்கார். இங்கே மும்மூர்த்திகளும் இருக்கிறதால இது சிறந்த பரிகார தலமாக சொல்கிறாங்க. திருமண தடை வந்தவங்களுக்கு இங்கே வந்து பரிகாரம் பண்ணிட்டு போனால் உடனே திருமணம் நடைபெறுன்றது ஐதீகமாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா சாமி 7 ஆலயங்கள் இருக்குங்க. இது ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. நம்ம வந்த நேரம் ஆடி மாதன்றதால பெருமாளுக்கும் மகாவிஷ்ணுக்கும் சிறப்பு பூஜை நடந்துட்டு இருந்தது. அழகாக அலங்கரித்து வச்சுருந்தாங்க. அதையும் நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வரும்போது வன்னி மரம் இருந்ததுங்க. இந்த வன்னி மரம் அப்படியே பட்டு கருகி போயிருந்து தான். அதை வந்து ஒருத்தர் வந்து 2004 தோட்டக்கலை மூலியமாக புதுப்பிச்சு இப்போ அந்த மரம் வந்து அழகாக நல்லாவே தழைச்சி நல்லாவே இருக்குதுங்க. இங்கே வரணுன்றவங்க அந்த ஃபோன் நம்பர் அந்த போர்டில் இருக்குது, பார்த்து நீங்கள் வரலாம். இந்த ஆலயத்தை நல்லாவே நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம். தரிசனமும் முடிஞ்சிடுச்சு.